வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமான நண்டு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்தளவு வதங்கினது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். நண்டு சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். நண்டு நல்லா வேகணும். இடையில கிளறி விடுங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. நண்டு பாதி அளவு வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, திறக்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கெட்டியாக வரணும். மூடி போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுக்கிறேன். இது காரத்துக்காக மட்டும்தான். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். மிளகுத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நண்டு கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.